ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் அந்த கண்ணை பற்றி வீடியோ போட்டேன். நேற்று வரைக்கும் நல்லா இருந்த கண், வீக்கம் கம்மியாக இருந்த கண், வீடியோ போட்டனாலே தெரியல இப்படி ஆயிடுச்சே கண். மறுபடியும் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை, நமக்கு தான் அப்படி பிரச்சனையிலே வாழ்க்கை போதா, இல்லாட்டி பிரச்சனை நம்ம துரத்தி வருதா, இல்லாட்டி பிரச்சனையை நான் துரத்தி போகிறேன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, லைஃப் லாங் முழுக்க லைஃப் பிரச்சனையிலேயே போயிடும் போல். இன்னும் பிரச்சனை நின்றபாடில்லை. கடந்த ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டலும் வீடுமா தான் அழைச்சிட்டு இருக்கேன். என்னது சரியாகலை. எனக்கே இது பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி இருக்குது, நான் எப்போ ஒரு இதை வச்சுட்டு வெளியே வேலைக்கு போக முடியாது, ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு விளாக் போடணும்னு நினச்சா கூட நான் பைக்கில் போக முடியாது இந்த கண்ணை வச்சுட்டு. வீட்டில் நான் 5 நிமிஷம் ஃபோனை பார்த்தாலே எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் மெதுவாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃபாக போங்க. இந்த மாதிரி நீங்களும் அவங்க கூட நினச்சிக்கோங்க. அந்த வழி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் போகாதீங்க. நான் நம்புகிறேன். என் லைஃப் தான் இப்படி இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லா பார்த்துப்பீங்க நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி தான் இருக்குன்னு எழுதியிருக்கு தலையில், என்ன செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வீடியோ நான் கொடுப்பேன். இந்த கண்ணு சரியாக வரைக்கும் வீடியோ நான் போடுவேன். என்னால் முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.